எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஆஸ் யூஷுவல் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எல்லாமே லைவ்ல நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ எனக்கு அதை பற்றி நான் பேச வரல இப்போது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. அந்த முன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெசிக்னேஷனை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் சொல்கிறேன், முன்னாள் டெபூட்டி சிஎம் சார், ஒரே ஒரு விஷயம். நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டமன்றத்தில் வெளியில் துப்புக்கட்ட சிஎம் அப்படிலாம் இப்படியே பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த முன்னாள்ங்கிற ஒரு வேர்டு இருக்குது தெரியுமா, அந்த வார்த்தை உங்களுக்கு நிரந்தரம் ஆகிட போகுது. பார்த்து சரியா? ஏன்னா அந்த முன்னாள் டெபுட்டி சிஎம் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இந்த முன்னாள்ங்கிறது நிரந்தரமாகிட போகுது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே. இப்போ எம்எல்ஏவாக இருக்கீங்க, அடுத்து வந்து இது கூட இல்லாமல் முன்னாள்ன்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து நிரந்தரமாக்கிடாம பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? நீங்க முன்னாள் டெபுட்டி சிஎம்மா இருந்தப்போ ஒரு காலத்துல 2500 கோடி வந்து கொடுக்கல, உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டீங்களே, அது அப்படி இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, உங்க அப்பா வீட்டுக்கு நீங்க சேர்த்துருவீங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. உங்க அப்பா வீட்டுக்கு நீங்க இந்த காசை சேர்க்கிறீங்கன்றது நல்லா தெரிஞ்சிச்சு, அதனாலதான் கொடுக்கல. அண்ணன் கேட்டோன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யார் யார்கிட்ட கொடுத்தா அது மக்களுக்கு போகும், யார் யார்கிட்ட கொடுத்தா அது அவங்க வாய்க்கு போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரியா? அண்ணன் டேபிள் இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணாம பண்ற வரைக்கும் நீங்க இவ்வளோ பேசுங்க. ஆனா ஒன்னே ஒன்று, மக்கள் தெளிவாயிட்டாங்க. நீங்க என்ன ஸ்டண்ட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது உங்க தொண்டர்களுக்கு வேணா ஒரு ஹாப்பியா இருக்கும். சரியா? ஆனா எங்களுக்கு கிடையாது. முன்னாள் டெபுட்டி சிஎம் சார், முன்னாள் நிரந்தரமாக போகுது, பார்த்து இருந்துக்கோங்க, கவனமா இருங்க. தேவையில்லாம அன்னெசரியா தேவையில்லாத கான்ட்ரவர்சிலாம் பண்ணி அப்படியே நீங்க சீன் போட்டு நியாயமாயிடும்ன்றது மட்டும் கிடையாது. மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரியா? என்ன நடக்குது, ஏது நடக்குது எல்லாமே. ஸோ முன்னாள் அப்படிங்கிறத நிரந்தரமாக்க ஆகக்கூடாதுன்னா தயவுசெய்து கொஞ்சமாவது மக்களுக்காக பேசுங்க, உங்களுக்காக பேசுங்க. அங்க இருக்கிற யாருமே மக்களுக்காக பேசவே கிடையாது. அவங்க உங்களுடைய ஆதங்கத்தையும் வெறியையும் தீர்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. சட்டமன்றத்தை பார்க்குறப்ப அப்படிதான் இருக்கு. அந்த சைட்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் எங்க அண்ணன் சாரி கேட்டாரா, அது உங்களால கேட்க முடியுதா? முன்னாள் டெபுட்டி சிஎம் சார், அதுதான் நீங்க. ஓகே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தமிழ்நாடே ஆடி போகும் தீர்ப்பு ஒண்ணு நாளை வரும். உங்க விஜய் உயிர் என்ன வரனா?